உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் ஆட்சியை கைப்பற்றுவாரா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தமிழ்நாடு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 மாத காலங்கள் எஞ்சியிருக்கிற சூழலில் இன்றைக்கு திடீரென்று விஜய் 2026 ஆட்சியை கைப்பற்றுவாரா என்கிற தலைப்பில் நாம் பேச வேண்டிய அவசியம் எதனாலே ஏற்பட்டிருக்கிறதுனா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் ஒரு கருத்து கணிப்பு ஏஜென்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு விவரங்கள் என்ன சொல்லுகிறதுனா, தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 30 முதல் 32% வாக்குகளை கைப்பற்றும் என்றும் 100 முதல் 105 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி பெறும் என்பது போன்ற ஒரு கருத்து கணிப்பை அந்த ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த ஏஜென்சி இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற சில பல அரசியல் விமர்சகர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகிறவர்கள், அறிவாலயத்துக்கு கொத்தடிமைகளாக மாறிப்போய் கிடக்கிறவர்கள், இன்றைக்கு தொலைக்காட்சி சேனல்களிலே நடைபெறுகிற டிபேட்டுகளிலே கலந்து கொண்டு வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்கன்னா, இது ஒன்றும் கருத்து கணிப்பல்ல, இது கருத்து திணிப்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்து கணிப்பை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்னா, விஜய் அவர்களோடு பயணிக்கிற திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு சொந்தமான, அவருக்கு வேண்டிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பெயரில் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்னா, திரு விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே அவர் 2% 3% வாக்குகளை மட்டும்தான் பெற முடியும் என்பது போன்ற செய்திகளையும் அந்த டிபேட்டுகளிலே கலந்து கொள்ளுகிற சில பல விமர்சகர்கள் பேசுகிறார்கள். நான் இவர்களை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம், தளபதி விஜய் அவர்கள் 2% 3% வாக்குகளைத்தான் பெறுவார் என்று சொன்னால் அவரை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவரை குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் தளபதி விஜயை குறித்து அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் அரசியல் களத்திலே எதனாலே ஏற்படுகிறது? அதற்கான அவசியமே இல்லையே. திமுக இதையெல்லாம் கடந்து போய்விடலாமே. அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்துவிட்டு அப்படியே போய்விட வேண்டியது தானே. எதற்காக விஜய் குறித்து இந்த மாதிரி களத்திலே இல்லாததையும் பொல்லாதையும் கட்டுக்கதைகளை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலே பேசுகிற அரசியல் விமர்சகர்களுக்கும் எதனாலே ஏற்படுகிறது என்பது இன்றைக்கு $1,000,000 கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பு, அந்த ஏஜென்சி சொல்லியிருக்கிற 30% 32% நமக்கும் உடன்பாடு கிடையாது. 100 தொகுதிகளையும் 105 தொகுதிகளையும்
தளபதி விஜய் வெற்றி பெறுவார் என்கிற அந்த கருத்து கணிப்பில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்வதைப் போல தளபதி விஜய் அவர்களுக்கு 2% தான் 3% தான் வாக்குகள் இருக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை பொறுத்தமட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் 18 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் தளபதி விஜய்க்கு பின்னாலே திரண்டு நிற்கிறார்கள் என்பதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் நமக்கு கிடையாது. இந்த 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் இன்றைக்கு விஜய்க்கு வாக்களிப்பதற்கு காத்து கொண்டு கிடக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்கள், அந்த சிறுபான்மை மக்கள் கூட தங்களுக்கென்று ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த தலைவர் கிடைத்து விட்டார் என்று சொல்லி அவரை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு இன்றைக்கு தயார்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சிறுபான்மை மக்கள் தளபதி விஜயை ஆதரிப்பதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த மட்டிலே தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே இன்றைய தேதிக்கு ஒரு 15%இலிருந்து 20% வாக்குகளை பெறுகிற ஆற்றல் இருக்கிறது என்பதே நம்முடைய பார்வையாக இருக்கிறது. 15% முதல் 20% வாக்குகளை விஜய் பெறுவார் என்று எவ்வாறு நீங்கள் சொல்ல முடியும்னா, இதெல்லாம் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது, நாங்களுடைய அனுமானமாக இருக்கிறது. விஜய் அவர்களால் 15%இலிருந்து 20% வாக்குகளை பெற முடியும் என்று அரசியல் களத்திலே இன்றைக்கு நாங்கள் கணித்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த 15 முதல் 20% வாக்குகளை அவர் எவ்வாறு பெற முடியும்? அப்படி 15 முதல் 20% வாக்குகளை தளபதி விஜய் பெறுகிறார் என்று சொன்னால் அவர் யாருடைய வாக்கை சேதப்படுத்துவார்? யாருடைய வாக்கை அவர் அதிகமாக பெறுவார்? அப்படி அவர் அதிகமாக பெறுகிற போது எந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே பாதிக்கப்படும்? இது போன்ற கேள்விகள் இன்றைக்கு தானாகவே எழுகிறது. தளபதி விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் யாருடைய வாக்குகளை அவர் அதிகமாக பெறுவார் என்று பேசுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த புதிய வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு கணிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 லட்சம் வாக்காளர்கள் முதல் வாக்காளர்களாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அப்படி 10 முதல் 12 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கிற வாக்காளர்கள். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது 6 கோடி சொச்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வாக்கு சதவீதம் என்று சொல்லுகிறது இந்த புதிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸினுடைய பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 2% வருகிறது. இந்த 2% வாக்குகளில் தளபதி விஜயினுடைய வெற்றி கழகத்தால் எவ்வளவு வாக்குகளை பெற முடியும் என்று நாம் கணிக்கிற போது 10 முதல் 12 லட்சம் புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்தால் தளபதி விஜயனுடைய தலைமையிலான கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வாக்குகள் அப்படியே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 90% வாக்குகள் என்று சொல்லுகிற போது அந்த 2%, ஒரு 1.5% வாக்குகளை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெறுகிற அந்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் 2வதாக பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் சிறுபான்மை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் என்று கணக்கிடுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 60 முதல் 65 லட்சம் வாக்குகள் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஒரு 65 லட்சம் வாக்குகள் என்று வைத்துக்கொண்டால் கூட தமிழ்நாட்டினுடைய அந்த மொத்த வாக்காளர்களுடைய சதவீதத்தில் இது 10 முதல் 12% எட்டி பிடிக்கிறது. இந்த 10 முதல் 12% இருக்கிற இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இன்றைக்கு தளபதி விஜயால் பெற முடியுமா என்று கேட்கிற போது நிச்சயமாக
கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரை இந்த 10 முதல் 12% இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளில் 90% யார் தட்டி பறித்தார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியும் தான் அந்த வாக்குகளை தட்டி பறித்தது. 65 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்படுகிறதுன்னா அதில் 60 லட்சத்துக்கும் குறையாத வாக்குகள் யாருக்கு போனதுன்னா திமுக கூட்டணிக்குத்தான் போனது. ஆனால் இந்த வாக்குகள் 2026 தேர்தலில் பதிவு செய்யப்படுகிற போது அதில் 50% வாக்குகளை அடித்து நொறுக்குகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய்க்கு இருக்கிறது. ஆக 10 முதல் 12% இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளில் குறைந்தபட்சம் 5% வாக்குகளை உடைத்தெடுக்கிற அந்த ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளில் திமுகவுக்கு போன வாக்குகளில் ஒரு 5%, புதிய வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுடைய வாக்குகளில் ஒரு 1.5% என்று வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன வாக்குகளில் ஒரு 6.5-7% வாக்குகளை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அழகாக பிரித்து பெற்றுவிடுகிற சூழல் இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலே நாம் பேசுகிற போது சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களாலே இழப்பு ஏற்படுமா, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இழப்பு ஏற்படாதா என்கிற ரீதியில் நாம் யோசித்தால் நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கும் இழப்புகள் ஏற்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அதன் கூட்டணிக்கு 45% வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே அமைந்திருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு அது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளுகிற போது ஒரு 35% வாக்குகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில 10% வாக்குகளுடைய வித்தியாசம் இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் சொல்லுகிறது, நாங்கள் 200+ வெற்றி பெறுவோம். இன்னைக்கு லேட்டஸ்டாக சொல்லுகிறார்கள், நாங்கள் 234 தொகுதிகளையும் கைப்பற்றி தமிழ்நாட்டில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார். ஆக 200 பெறுவோம், 234 பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கையிலே வைத்திருக்கிற 45% வாக்குகளில் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 6.5-7% வாக்குகளை அடித்து நொறுக்குகிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவுன்னா ஒரு 38% வாக்குகள். இந்த 38% வாக்குகளில் இன்னும் பேச போனால் 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாலே இன்றைக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். 18 முதல் 40% உட்பட்ட வாக்காளர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களமாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் களமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அதிகமாக அள்ளிக்கொண்டு போன கூட்டணி அதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான். இளைஞர்களுடைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகளை எல்லாம் அதிகப்படியாக அள்ளிய கூட்டணி திமுக கூட்டணி. அந்த திமுக கூட்டணிக்கு கிடைத்த அந்த வாக்குகளில் ஒரு மேஜர் பார்ட்டை யார் நொறுக்கப் போகிறாருன்னா மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நொறுக்கப் போகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. சரி, அப்படி அதன் மூலமாக கிட்டத்தட்ட திமுக ஒரு 3-4% வாக்குகளை இழக்கிற சூழல் அரசியல் களத்திலே உருவாகக்கூடும். ஆக இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்களுடைய வருகை மூலமாக அதிமுகவுக்கு வாக்கு இழப்பு ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுமானா ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்படுமானா ஏற்படும். தேமுதிகவுக்கு ஏற்படுமானா ஏற்படும்.
ஏற்படாமல் போகாது. ஆக ஒரு 2-3% வாக்குகள் அதிமுக கூட்டணியில் இருந்தும் கழித்து பார்க்கலாம். 35% பெறுகிற அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 32% என்கிற இடத்திலே தள்ளப்படலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திலே ஒரு நெக் டு நெக் ஃபைட் என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான போட்டியே அரசியல் களத்திலே உருவாகுகிற சூழல் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய வருகையினாலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. தளபதி விஜய் அவர்களுடைய வருகை, ஒருவேளை அவர் தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் 15 முதல் 20% வாக்குகளை தளபதி விஜய் அவர்கள் பிரித்தெடுக்கிற போது அது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கு அதிகமான சேதாரத்தை உருவாக்கும் என்று நாம் கணக்கிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அது அதிகமான சேதாரத்தை உருவாக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. ஆக இதனாலே தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன லாபம், தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன லாபம் ஏற்பட போகிறது? அவர் 1வது இடம் என்கிற நிலைக்கு நிச்சயமாக இன்றைய சூழலிலே வரப்போவதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலான கூட்டணிக்குத்தான் போட்டி நிலவப் போகிறது. இந்த 2 கட்சிகளில் 2 கூட்டணிகளில் எந்த கூட்டணி வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் அரசியல் களத்தில் கேள்விகளாக எழும்பி நிற்கிறது. ஆக விஜய் அவர்களுடைய வருகை வேண்டும்னா ஒரு காரியத்தை செய்யலாம். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அதிமுக ஆகட்டும், இந்த 2 கூட்டணிகளுக்கும் தமிழ்நாட்டிலே அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் உருவாகக்கூடும். அதிமுகவும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகமும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் முதல் முறையாக தள்ளப்படுகிற சூழ்நிலை உருவாகக்கூடும். ஆக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எஞ்சியிருக்கிற கட்சிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிற போது மட்டும்தான் திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் உருவாகும். ஆக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகார கட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளந்தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினா, இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளராக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியாரா என்கிற கேள்வி எழுகிற போது இந்த 2 பேரில் யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும் அதை தீர்மானிக்கிற இடத்தில் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மேஜர் ரோலாக இருக்கக்கூடும் என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. ஆக இதெல்லாம் நடக்கிற போது தமிழ்நாட்டில் கட்சி துவங்கி இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? அவர் ஆட்சிக்கு வர முடியாத சூழலில் தளபதி விஜய் அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் எவ்வாறாக இருக்கக்கூடும்? இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற அந்த செகண்ட் லேயர் லீடர்ஸ் என்று சொல்லப்படுகிற திரு புஷி ஆனந்தாக இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, அவருடைய வியூக வகுப்பாளராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு யதார்த்தமான கள நிலவரம் பற்றி சொல்லுகிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு விதத்தில் தூபம் போடுகிறார்கள். என்னன்னா, நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் என்பது போல சொல்லுகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அரசியல் மாஸ் உங்களுக்கும் இருக்கிறது. சொல்ல போனால் எம்ஜிஆரை கடந்த செல்வாக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இருப்பதை போல அவரோடு பயணிக்கிற அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் அவர்களுக்கு தூபம் போடுவதை போல நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. மரியாதைக்குரியவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு தளபதி விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேச முடியுமா என்று கேட்டால் அது நகைப்புக்குரிய காரியமாகவே நமக்கு தெரிகிறது. ஏன்னா
1972ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தார்னா, அவர் 1972 கட்சி துவங்குகிற போது அரசியலுக்கு வந்தவர் அல்ல. காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கியவர். அறிவு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அரசியல் பணியாற்றியவர். பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியிலே இருந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே கால் பதித்தவர். பரங்கிமலை சிங்கம் பார்வோற்றும் தங்கம் என்று நாட்டு மக்களால் ஏற்றி போற்றி வணங்கப்பட்டவர். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் என்பதை பேரறிவு பெருந்தகை அண்ணா அவர்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்ட வரலாறை அரசியல் களத்திலே உருவாக்கி காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தான் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் கணக்கு கேட்டார் என்பதற்காக கட்சியிலே இருந்து தூக்கி வெளியே போட்டார். அவர் சொன்னார், அண்ணாவின் இதயத்தில் இருந்த கனி அழுகி போய்விட்டது, ஆகையினாலே அழுகிய கனியை நான் சுமக்க விரும்பவில்லை, ஆகையினாலே அதை தூக்கி தெருக்கோடியில் வீசிவிட்டேன் என்று சொல்லி நாட்டு மக்கள் மத்தியிலே வியாக்கியானம் பேசிய அந்த கருணாநிதியுடைய செயலை நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அன்னைக்கு கொந்தளிப்போடு எதிர்த்தார்கள். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவங்கிய அதிமுகவுக்கு நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்க்குலங்கள் தங்களுடைய ஆதரவினை தந்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை 1972 கட்சி துவங்கிய எம்ஜிஆரை 1977 சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெறச் செய்து நாடாளுகிற முதலமைச்சராக கொண்டு வந்து கோட்டை கொத்தளத்திலே உட்கார வைத்த வரலாறு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு உண்டு. ஆக அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களம் கண்ட போது, அதிமுக என்கிற கட்சியை துவங்கிய போது எம்ஜிஆர் மட்டுமல்ல, அவரோடு பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் பயணித்தார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், எஸ்டி சோமசுந்தரம் போன்றவர்கள், ராஜாராம் போன்றவர்கள், இப்படி பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் கருணாநிதியை விட்டு எம்ஜிஆரோடு பயணித்தார்கள். ஆக அவர்களையெல்லாம் இணைத்து கொண்டுதான் தமிழக அரசியல் களத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஒரு புரட்சியை நடத்தி காட்ட முடிந்தது. ஆனால் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு பேசுகிற போது அவரோடு இருக்கிற அரசியல் தெரிந்தவர்கள் யார் யார், செகண்டரி லீடர்ஸ் யார் யார் அவரோடு இருக்கிறார்கள், யார் அவருக்கு களம் அமைத்து கொடுப்பது, யார் அவருக்கு யுத்திகளை சொல்லிக் கொடுப்பது. ஆக எந்த இடத்திலேயும் தளபதி விஜய் அவர்களை லீடு செய்வதற்கு சரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆகையினாலே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தன்னோடு ஒப்பிட்டு பேசிக்கொள்வதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தளபதி விஜய் என்று நினைத்துக் கொள்வதும் ஆக ஏற்புடையதாக அரசியல் களத்திலே இருக்காது, இருக்கப் போவதில்லை என்பதை தயவு கூர்ந்து அவர் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை துவங்கிய நேரத்தில் அவர் என்ன அறிவிச்சாருன்னா, தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்னுடைய அரசியல் எதிரி என்று பேசினார். ஏன் அது அரசியல் எதிரின்னு பேசினார்னா, ஒரு குடும்பம் தொடர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதையும் சூறையாடுவதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அந்த ஆட்சி மாற்றத்தை நான் தருவேன் என்கிற ரீதியிலே சொல்லித்தான் அவர் கட்சியை துவங்கினார். ஆக அவர் கட்சி துவங்குகிற போது பகிரங்கமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரு நான் தயாராக இருக்கிறேன், என்னோடு யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு யுத்திகளை அரசியல் களத்தில் அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு கள நிலவரம்
என்ன சொல்லுகிறதுன்னா, தளபதி விஜய் அவர்களாலே ஒரு 15 முதல் 20% வாக்குகளைத்தான் கைப்பற்ற முடியும். 15 முதல் 20% வாக்குகளை கைப்பற்ற முடியும்னா, இவரால் ஏதாவது தொகுதிகளை கைப்பற்ற முடியும்னா அது கூட சாத்தியப்படுமா என்பது நமக்கு கேள்விகளாகவே இருக்கிறது. ஏன்னா 1995ஆம் ஆண்டு கட்சி துவங்கிய மரியாதைக்குரிய 95 அல்ல 2005ஆம் ஆண்டு கட்சி துவங்கிய மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது இதுபோல்தான் அவரும் சொன்னார். என்ன சொன்னார்னா, மக்களோடும் ஆண்டவனோடும் மட்டுமே கூட்டு என்று சொல்லி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் தனித்து களம் கண்டார். அவ்வாறு தனித்து களம் கண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலே இருந்து போட்டியிட்டார். விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே கால் பதிக்க முடிந்தது. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் தோல்விகளையும் படுதோல்விகளையும் தழுவியதைத்தான் அரசியல் வரலாறு கண்டது. ஆனால் இன்றைக்கு பெரிதாக பேசப்படுகிற, பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிற தளபதி விஜய் அவர்களுடைய நிலை கூட அரசியல் களத்தில் இவ்வாறாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தமிழ்நாட்டின் எந்த தொகுதியிலே போட்டியிட்டாலும் அவர் சட்டமன்றத்துக்குள் கால்வதிக்கப் போவது உறுதியான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் வெற்றி பெறக்கூடும், எந்த தொகுதியிலே போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடி தொகுதியாக கேரளா கலாச்சாரத்தோடு ஒட்டி கொண்டு உறவாடுகிற விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே வந்து தளபதி விஜய் போட்டியிட்டாலும் கூட நிச்சயமாக அந்த தொகுதியிலே இருந்தும் அவரால் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே கால்வதிக்க முடியும். ஆனால் தளபதி விஜய் கட்சியிலே போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கப் போகிறது? அதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆக அரசியல் களத்தில் 15 முதல் 20% வாக்குகளை மட்டும் பெற்றுவிடுவதனாலே தான் மட்டும் வெற்றி பெற்று மற்றவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து போகிற போது அரசியல் களத்தில் தளபதி விஜய் அவர்களாலே எதை சாதிக்க முடியும்? அடுத்த 5 ஆண்டுகள் அவர் எவ்வாறு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தன்னுடைய கட்சியை இயக்க முடியும் என்பது போல சிந்திக்க வேண்டிய இடம் கூட இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தயவு கூர்ந்து நாம் மறந்து விடுவதற்கில்லை. அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு விஜய், நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான், திமுக, அண்ணா திமுக என்று 4 முனை போட்டி உருவானால் அண்ணா திமுக திமுக அணிகளுக்கிடையேதான் கடுமையான போட்டி நிலவும். அண்ணா திமுகவும் திமுகவும் வெற்றிகளை ருசிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கடுமையாக போராடும். விஜய் அவர்களுடைய வருகை மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இழக்கிற வாக்குகள் அண்ணா திமுக கூட்டணிக்கு உற்சாகத்தை கொடுக்கிற போது அண்ணா திமுக கூட்டணி பல்வேறு தொகுதிகளிலே வெற்றி பெறக்கூடும். இருப்பினும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வரலாற்றில் முதல் முறையாக தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்கிற சூழல் உருவாகக்கூடும். அண்ணா திமுகவுக்காக ஆகட்டும், திமுகவுக்காக ஆகட்டும், எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழல் அரசியல் களத்திலே உருவாகக்கூடும். ஆக தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட அரசியல் சூழலை உருவாக்கப் போகிறாரா அல்லது உருவாகுவதை விரும்பப் போகிறாரா என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுகிற போது அந்த தொங்கு சட்டமன்றம் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாடாளுகிற முதலமைச்சராக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இளம் தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோட்டை கொத்தளத்துக்கு முதலமைச்சராக உட்காரப் போவதை மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஏற்கப் போகிறாரா, வேடிக்கை பார்க்க போகிறாரா
ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா? இதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆக உங்களை பொறுத்தமட்டிலே உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே வீழ்த்தப்பட்டாக வேண்டும் என்பது உங்களுடைய அரசியல் கணக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்களா இல்லையா என்பதை விட திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வியே உங்கள் முன் வைக்கப்படுகிற பிரதான கேள்வியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அருமைக்குரிய தாவேகாவினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பொறுத்தமட்டில இன்னைக்கு அரசியல் எதிரியா, கொள்கை எதிரியா? திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு பாஜக என்கிற கொள்கை எதிரியோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு இன்றைக்கு அரசியல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு அல்ல. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற உங்கள் அரசியல் எதிரி களத்தில் வீழ்த்தப்பட்டாக வேண்டும் என்று சொன்னால் தளபதி விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற என்டிஏவுக்குள்ளே வந்தாக வேண்டும் என்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இது நிகழ்ந்தால் சீட்டு ஷேரிங் என்பதெல்லாம் இரண்டாம் கட்ட காரியங்கள். யாருக்கு எத்தனை சீட்டு, அதிமுக தலைமையில் அதிமுகவுக்கு எவ்வளவு, பாஜகவுக்கு எவ்வளவு, தாவேகாவுக்கு எவ்வளவு, பாமகவுக்கு எவ்வளவு, தேமுதிகவுக்கு எவ்வளவு, இதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒருவருக்கு இன்னொருவர் விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்ள வேண்டிய காரியம்தான் சீட் ஷேரிங். ஆக அந்த சீட் ஷேரிங் பற்றி கவலைப்படாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்திலே வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் என்டிஏவோடு கரம் கோர்த்தால், அதிமுகவோடு கரம் கோர்த்தால், பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணியோடு கரம் கோர்த்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நிச்சயமாக ஒரு வரலாற்று மாற்றத்தை சந்திக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் தடமில்லாமல் அளிக்கப்படும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு, கோட்டை கொத்தளத்துக்கு வந்தே தீரும் என்கிற வரலாறு நடந்தேறும். ஆக அருமைக்குரியவர்களே, இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுவதைப் போல தளபதி விஜய் என்று சொல்லுகிற அந்த மனிதன் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒன்றுமில்லாதவர் அல்ல. தமிழ்நாட்டின் அரசியல் களம் எவ்வாறு இருக்க வேண்டும், 26 யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தளபதி விஜய் மட்டுமே என்பதை காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல இருக்கிறது என்பதை சொல்லி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.